வணக்கம் ப்ரோ. இது நாள் 32 ஆஃப் வாழ்க்கையில் முன்னேற்றம். நேற்று வீடியோ டக்குன்னு முடிஞ்சிருக்கும். காரணம் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, என்கிட்டையும் சார்ஜ் இல்லை. காலையிலேயே பல்லு கில்லு விளக்கி ஓச்சு கீச்சு கிட்டி அப்படி இப்படின்னு வாயில் போட்டு நம்ம வேலை தேடும் பயணத்தில் ஒரு 60 அப்ளிகேஷனை போட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்றைக்கி ஜிம்மில் நம்மளுக்கு லெக் ஒர்க் தான். ஒரு 130 கிலோ சாவு தூக்கு போடலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் வரல. என்னோடய ஓல்டு பிஆரில் 170. அதெல்லாம் நினைக்கும் போது மனதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. வெயிட்டு கீட்டு கலட்டி ஒரு 100 கிலோ சாவு தூக்கு போட்டு லெக் எக்ஸ்டென்ஷன் அழுத்தி வீட்டுக்கு வந்துட்டேன். கையோட அடிக்கிற வெயிலுக்கு ஸ்பெஷலாக வாட்டர் மெலன் ஜூஸை போட்டு குடிச்சிட்டு நம்மளோட ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு குக்கிங் இறக்கிட்டு அதை தூக்கி ஏர் ஃப்ரையில் போட்டு எசென்சியல் சப்ளிமெண்ட்ஸ் ஆன ஃபிஷ் ஆயிலையும் கிரிட்டினையும் குடிச்சிட்டு மதிய உணவுக்கு எங்கள் அம்மா செஞ்ச பிரியாணியும் நம்மளோட டயட் சிக்கனையும் போட்டு ஒரு அரைச்சிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம நாளைக்கு ஊருக்கு போகிறோம். என்ன விஷயம்னா, நம்ம ஊரில் நாளைக்கு திருவிழா. ஒரு 2 நாளைக்கு நம்ம முன்னேற்றம் விழாக் வராது, திருவிழா விழாக்கு தான் வரும். திருவிழாவுக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் போட சரணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி கடைக்கு கிளம்பியாச்சு. என்னோட தாய்க்குள்ளமும் என்னோட அக்காவும் கீழே ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிதானே நம்ம மேலே டாய்ஸை வெடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த பையனையும் அவங்க அம்மாவை பார்க்கும்போது என்னையும் எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குது. சின்ன வயசில் அது மாதிரி தான் எங்கள் அம்மாட்ட ஹெலிகாப்டர் வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்டேன். எங்கள் அம்மா எனக்கு ஒரு சவால் விட்டாங்க, நீ பரிசையில் பாஸ் பண்ணு, உனக்கு ஹெலிகாப்டர் வாங்கி தரேன். நானும் அப்படி அப்படியே படித்து ஃபெயில் ஆகிட்டேன். ஆனாலும் எங்கள் அம்மா ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்த ஹெலிகாப்டர் 2 நாளே கழட்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டேன். அது என்னமோ தெரியல, அது காரு ஹெலிகாப்டர் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் எதனா அது உள்ளே என்ன இருக்குது அதை நம்ம பார்க்கணுன்னு பசங்க எல்லாருக்குமே தோணும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் மண்டை கோளாறு. அதனால் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டேன். கொஞ்ச நேரம் அப்படி இப்படி சுற்றி பார்த்தா ஒரு 500 ரூபாய்க்கு எதாவது வாங்கலான்னு பார்த்து ஒன்றுமே தெரியல. சரிதானு வயிறு வர கப்பன்னு அரைக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் மேலே போயிட்டு ஒரு 2 அரைச்சிட்டு கீழே வந்து பார்த்தா இவங்க இன்னும் ஷாப்பிங் பண்ணி முடியல. சரிதானு அவங்க அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டேன். பையன் ஒருத்தன் மாட்டிட்டான். சரி, நான் அவனோட கொஞ்சம் விளாண்டுருந்தேன். போட்டி 1 ஆம் ரெஸ்லிங், அதில் அவன் ஜெயிச்சிட்டான். போட்டி 2 அவன் பொருளை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டு விரும்பிட்டு இருந்தேன். ஒரு வழியாக எங்கள் வீட்டில் ஷாப்பிங் முடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்து இன்னைக்கு லெக்குனால கார்டியோ பண்ணல. சரி, சும்மா வாக்கிங் மட்டும் போகணும். வாக்கிங் போயிட்டு அவ்வளோதான் காய்ஸ், இன்னைக்கு விளாக் முடியுது. நாளைக்கு பார்ப்போம். வரட்டா மம்மி டோர் முன்னேறிட்டே இருங்க.